Grammar translation method. Approaches and methods in English language teaching பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் கிளியர் டெஃபினேஷன் பார்த்துடலாம். A method of learning any foreign language by practice of translating or converting the sentences of the native language into target language. ஸோ இதில் சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நேட்டிவ் லாங்குவேஜ், அது மதர் டங் அப்படின்னு சொல்லலாம். டார்கெட் லாங்குவேஜ் நம்ம படிக்க போகிற லாங்குவேஜ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் பேசக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண வராங்க. அவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் டீச் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போ தமிழில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ், அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஹீ இஸ் அ பாய். இப்போ ஹீனா அவன், நம்ம தமிழில் எப்படி இருக்குல்ல அதே மாதிரி இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தான் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் மூலமாக பசங்க வந்து அந்த ஃபாரின் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜோடைய அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸை கற்றுக்க முடியும். தென் வேறு ஒரு இப்போ தமிழ் மட்டுமே தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது மூலமாக அந்த இங்கிலீஷில் வர ப்ரோஸ், போயம் அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பசங்களால் ரீடும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னா இந்த நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் மதர் டங்கில் இருந்து இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக் கொடுக்குறது தான் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். அதுதான் நம்ம டெஃபினேஷன்லேயே கிளியராக பார்த்தோம். எ மெத்தட் ஆஃப் லேர்னிங் எனி ஃபாரின் லாங்குவேஜ் பை ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் ஆர் கன்வெர்ட்டிங் த சென்டென்சஸ் ஆஃப் த நேட்டிவ் லாங்குவேஜ் இன்டு டார்கெட் லாங்குவேஜ். நேட்டிவ் லாங்குவேஜில் உள்ள சென்டென்சஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து அதை இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றி அந்த லாங்குவேஜுடைய கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அதுதான் இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடுடைய ஆரிஜினை பார்க்கலாம். இதை கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பில் 16th சென்ச்சுரியில் லாட்டின் அண்ட் க்ரீக்கு ரெண்டுமே கிளாசிக் லாங்குவேஜ் தான் இல்லையா? ஸோ அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது யூரோப்பில் இருந்து அவங்களுக்கு மதர் டங்காக இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி லாட்டினையும் க்ரீக்கையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்போது யூஸ் பண்ணதுனால கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளாசிக்கல் மெத்தட்னு சொல்ல காரணம் லாட்டின் க்ரீக்கை இந்த மெத்தட் மூலமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் லாட்டின் க்ரீக்கில் உள்ள எல்லாமே கிளாசிக்கல் ஒர்க்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து குழந்தைங்களை போய் சேரணும், ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக இந்த மெத்தடே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஏன்னா லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கிறனால லாட்டின் க்ரீக்கில் உள்ள அந்த கிளாசிக்கலான ஒர்க்ஸ் எல்லாம் குழந்தைங்களால் வாசிக்க முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மெத்தடை கொண்டு வந்து அந்த இதில் உள்ள பழைய அந்த கிளாசிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த மெத்தட் மூலமாக. ஓகேவா? தென் இந்த கிளாசிக்கல் மெத்தடை லேட்டர் 18th சென்ச்சுரியில் ஜொஹான் வேலண்டைன் மெய்டிங்கர், ஜேவி மெய்டிங்கர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக ரெஃபர் பண்ணுவாங்க. அவர் தான் திரும்ப கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா, இங்கிலீஷை மற்ற லாங்குவேஜ் படிக்கிறவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தடை திரும்ப கொண்டு வந்தார், கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவர் 18th சென்ச்சுரி லாஸ்ட்டில் கொண்டு வந்து 19th சென்ச்சுரி பிகினிங்கில் ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆச்சு. தென் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த மெத்தட் யூசேஜில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொரு லாங்குவேஜை குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதோடைய நோக்கம். ஓகேவா? சோர்ஸ் லாங்குவேஜில் படிச்சிருக்க அந்த குழந்தைங்க டார்கெட் லாங்குவேஜில் இந்த டெக்ஸ்டையும் கற்றுக்கணும், அதோடைய அந்த கிராமட்டிக்கல் அதெல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடுடைய நோக்கம். ஓகேவா? இப்போ இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துடலாம். ஒரு ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு, அதுவும் அந்த கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட கற்றுக்கிறதுக்கு இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் உதவுது. ஏன் அப்படின்னா, கிராமட்டிக்கல் அந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த மெத்தடே ஃபுல்லாக இருக்குது. அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. LSRWன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் எல்லாத்தையுமே விட கிராமருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கே ஹீனா அவன் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர மற்றதுக்கு பெருசாக ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை, டார்கெட் லாங்குவேஜுடைய அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புது லாங்குவேஜ் கற்றுக்கணும், நிறைய வொக்காபுலரி புதுசாக கற்றுக்கலாம். இப்போ தமிழ் மட்டுமே படிச்சிருந்த குழந்தைங்க வந்து இங்கிலீஷ் படிக்கும்போது நிறைய வித்தியாசமான வேர்ட்ஸ்லாம் கற்றுக்குங்க. ஸோ நியூ வொக்காபுலரி கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே இருந்து இன்னொரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மாற்றி சொல்லிக் கொடுக்கறது மூலமாக குழந்தைங்கள அட்ராக்டும் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸை. ஏன் அப்படின்னா, இப்போ எடுப்புலேயே வந்து இப்போ இங்கிலீஷில் எடுக்காங்க, ஒரு தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எடுக்காங்க அப்படின்னா அவங்க திணறிடுவாங்க, அவங்களுக்கு புரியாது. ஆனால் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றி பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்க. தென் இந்த மெத்தடில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரைட்டிங்க்கும் ரீடிங்க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த மெத்தடில் கொடுக்குற எக்ஸசைஸ் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதெல்லாம் மூலமே நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்டிங்க்கும் ரீடிங்க்கும் மட்டும்தான் இந்த மெத்தடில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ப்ரொனன்சியேஷனுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இந்த மெத்தடில் இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்க வந்து எழுதுறக்கும் ரீட் பண்ணவும் முடியுமே தவிர கொஞ்சம் ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதோட ட்ராபேக் தான். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ மெத்தட் பார்க்கலாம். இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் எப்படி இம்ப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டீச்சர் வந்து ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ரவுண்ட் பண்ண சொல்லிடுறாங்க, ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. தென் அந்த ரவுண்ட் பண்ண வேர்ட்ஸை வந்து
நேட்டிவ் லாங்குவேஜ் இப்போது இங்கிலீஷில் ஒரு பேரா வாசிச்சிருக்காங்க, அதில் சில உங்களுக்கு புரியாத வேர்ட்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. குழந்தைங்களும் அந்த வேர்ட்ஸை ரவுண்ட் பண்ணிக்காங்க, இல்லை ஒரு நோட்டில் எழுதி வைக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சொல்லி அந்த வேர்ட்ஸோடைய மீனிங்கை நம்ம தமிழில் நேட்டிவ் லாங்குவேஜில் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. தென் அவங்க இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் பேராகிராஃபையுமே அப்படியே ஃபுல்லாக லைன் பை லைனாக தமிழில் வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது இதுக்கு இதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆக்டிவிட்டி கொடுத்த பிறகு தான் இது கிராமட்டிக்கல் ரூல்ஸில் இருக்குது, இங்கிலீஷில் இதெல்லாம் இருக்குது, இங்கிலீஷில் வந்து ப்ரொனவுன் உண்டு, நவுன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் சொன்ன பிறகு அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் வாசிக்கிறாங்க, கஷ்டமான வேர்ட்ஸை ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா எழுத சொல்கிறாங்க, அடுத்து அதோடைய மீனிங்கை சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹோல் பேசேஜையுமே தமிழில் நேட்டிவ் லாங்குவேஜில் வாசிக்கிறாங்க, சோர்ஸ் லாங்குவேஜில் வாசிக்கிறாங்க. வாசித்த பிறகு அந்த குழந்தைங்க ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு கிராமட்டிக்கல் அந்த ரூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கிலீஷில் உள்ளதை. அதாவது அவங்களுடைய லாங்குவேஜிலேருந்தே இங்கிலீஷில் டார்கெட் லாங்குவேஜில் உள்ளதை அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்த பிறகு இவங்களே கொஞ்சம் பேசேஜஸ்லாம் கொடுத்து இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸும் கொடுப்பாங்க. இதுதான் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடுடைய மெரிட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னு கிளியராக புரியும். ஏன் அப்படின்னா, இப்போது இங்கிலீஷ்லேயே முழுக்க எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் லேசாக தெரிஞ்சதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே யோசிக்க தான் செய்வோம். ஏன் அப்படின்னா, நமக்கு தமிழ் எடுத்தால் இன்னும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே லைட்டாக தோண தான் செய்யும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது முழுக்கவே தமிழ்லேருந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தான் இல்லையா? ஸோ இது தமிழுக்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு சோர்ஸ் லாங்குவேஜாக இருந்தாலும் டார்கெட் லாங்குவேஜே ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்காம சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய மெத்தட் தான். ஸோ அதனால் அந்த நியூ வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் எல்லாம் கற்றுக்கும் போது நல்லாவே கிளியராக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவே இந்த நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க திணற மாட்டாங்க. நம்ம லாங்குவேஜ் தான், தமிழ்லேருந்து தானே சொல்லிக் கொடுக்காங்க, அப்போ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை இது மூலமாக அட்ராக்டும் பண்ண முடியும் இந்த மெத்தட் மூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ரீடிங் ஸ்கில்லை வந்து இது ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா அந்த பேசேஜை ரீட் பண்ணுறது, தென் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில்லை இந்த மெத்தட் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் தானே எடுக்காங்க, ஸோ பிரச்சனை இல்லை, டவுட்னா நம்ம இதிலே கேட்கலான்னு சொல்லிட்டு தைரியமாக டவுட்டும் கேட்பாங்க. இதே ஃபுல்லாக இங்கிலீஷில் எடுத்தால் அவங்க நம்மளும் இங்கிலீஷ் டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு லேசாக ஹெஸ்டேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஹெஸ்டேஷன் இதில் இருக்காது. ஸோ குழந்தைங்களெல்லாம் எங்கேஜாகவே கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய மெரிட்ஸை சொல்கிறாங்க. தென் டிமெரிட்ஸ்னு பார்த்தோம்னா டிமெரிட்ஸ் இதுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம மேலே ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ப்ரொனன்சியேஷனுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் இந்த மெத்தடில் இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. ரீடிங், ரைட்டிங் இந்த ரெண்டுக்கும் தான். ஆனால் ஒரு லாங்குவேஜ் புது லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்போ பேசுகிறதும் முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பேச்சு ஸ்பீக்கிங் தான் ரொம்ப முக்கியம், அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் தான் முக்கியம். அதுவே லேக் ஆகும்போது அப்போ டிமெரிட் இந்த மெத்தடுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் நிறைய கிரிட்டிக்ஸ் கூட இதை தான் டிமெரிட்டாக சொல்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன், கம்யூனிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம், அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ இப்போது டிமெரிட்ஸை பார்க்கலாம். ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஸ்கில் ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ வேறு ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம கேட்டு பழகினா தான் பேசவும் முடியும். இன்னொருத்தர் பேசுகிறத கேட்டு பழகினா தான் பேச முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ நேட்டிவ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நேட்டிவ் லாங்குவேஜில் தான் கிளாஸ் இருக்கும், பைலிங்குவலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி டார்கெட் லாங்குவேஜை காட்டிலும் நேட்டிவ் லாங்குவேஜ் தான் அதிகமாக கான்கவர் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களால் அந்த டார்கெட் லாங்குவேஜை லிசனும் பண்ண முடியாது, பேசுகிறக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த ஸ்கில் அடிபடும். ப்ரொனன்சியேஷன், கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ LSRW தான் சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா LSRW இந்த ஆர்டரில் தான் பார்க்குறப்போ லிசனிங், ஸ்பீக்கிங் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அந்த ரெண்டே அடிபடும் போது குழந்தைங்களால் இன்னொரு லாங்குவேஜ் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் ஒரு டிமெரிட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ கான்வர்சேஷனல் ஸ்கில் அடிபடும், எழுத மட்டும் தான் முடியும். இப்போ ஒரு இடத்துல உங்களை வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நான் வேணால் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களே கேட்குற நிலைமைக்கு ஆயிரும். ஸோ அந்த கான்வர்சேஷனல் ஸ்கில் அடிபடும், அது ஒரு ட்ராபேக் தான். மட்டும் இல்லாமல் இது வந்து முழுக்கவே இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து முழுக்கவே ஃபார்மலாக புக்கில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம முழுக்க கிராமர் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாலும் இங்கிலீஷில் பேச முடியுமானா கஷ்டம். ஏன்னா பேசுறதுக்கு வந்து இன்னொருத்தர் பேசுகிறத கேட்டால் தான் இப்படி பேசணுமா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படி இருக்கும்போது ஃபார்மலாக புக் ரூல்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்களால எப்படி பேச முடியும்? இப்போ அதை மட்டுமே பேஸ் பண்ணி தான் பேசிட முடியுமா? முடியாது. அப்போ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆகிடும். மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மெத்தட் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராபேக்காக சொல்கிறாங்க. ஓகேவா?
தென் இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடை சொல்லிக் கொடுக்குறதுக்கு சில டெக்னிக்ஸும் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஒக்காபுலரி அது ரொம்பவே முக்கியம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்குறது தான். இதில் இந்த வேர்டை நிரப்பு, இந்த ப்ரிப்போஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படி எக்ஸசைஸ் அப்படிலாம் கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தென் யூஸ் வேர்ட்ஸ் டு மேக் எ சென்டென்ஸ். ஒரு வேர்டோடைய மீனிங் தெரிஞ்சது சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதுவுமே அந்த வொக்காபுலரி என்ரிச் பண்ணும். அந்த டார்கெட் லாங்குவேஜோடைய வொக்காபுலரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸில் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். தென் டாபிக் காம்போசிஷன், passage translation, comprehension questions, word meanings, inference building, summary writing, இது எல்லாமே அந்த டார்கெட் லாங்குவேஜை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் மோஸ்ட்லி இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரைட்டிங் அண்ட் ரீடிங், இது ரெண்டுலையும் தான். இப்போ அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க அந்த பேசேஜை வாசித்து நம்ம ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ ரீடிங் ஸ்கில் வளரும். அதே மாதிரி வேர்ட் மீனிங்ஸ், வார்த்தையோட இந்த வொக்காபுலரி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய நாலேஜை நல்லா என்ரிச் பண்ணும் ரீடிங் ரைட்டிங்கில். தென் இன்ஃபரன்ஸ் பில்டிங், ஃபுல்லாக அதை ரீட் பண்ணி அது கரெக்டாக ஒரு டாபிக் கொடுக்கறது, இது எல்லாமே முழுக்க ஃபோக்கஸ் பண்ண வந்து ரீடிங் ரைட்டிங் இந்த ரெண்டில் மட்டும்தான். எது லேக் ஆகுதுன்னா லிசனிங் ஸ்பீக்கிங் லேக் ஆகுது. அதை தான் நிறைய கிரிட்டிக்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்ரோச் இந்த இது மூலமாக வந்து நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல, நிறைய ஸ்கில் வளருது, ரைட்டிங் ஸ்கில் வளருது, ரீடிங் ஸ்கில் வளருது. ஆனால் தாண்டியும் ஸ்டூடெண்ட்ஸை டல்லாக்க தான் செய்யுது. ஏன்னா முழுக்கவே அவங்களுடைய லாங்குவேஜ்லேருந்து இந்த லாங்குவேஜ்னு போகும்போது அது மேபி ஸ்டூடெண்ட்ஸ் டல்லாக்கலாம். புதுசாக ஒரு லாங்குவேஜில் நல்லாவே டீச் பண்ணது வந்து குழந்தைங்களை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து நேட்டிவ் லாங்குவேஜே படிக்கிற குழந்தைங்களுக்கு இது பெஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க லாங்குவேஜ் படிக்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, புதுசாக வொக்காபுலரி லேர்ன் பண்ண முடியுது, அது ஒரு நல்ல ஒரு தான், தப்புனே சொல்ல முடியாது. ஒரு புது லாங்குவேஜ் டார்கெட் லாங்குவேஜில் உள்ள அந்த நிறைய வொக்காபுலரிஸ் குழந்தைங்க கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் அடிபடுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க.